வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அதாவது "காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா" அப்படின்ற மாரி ஒரு பாடல் வரிகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். உண்மையிலேயே காசு, பணம் அவ்வளோ முக்கியமாங்க தெய்வத்த பார்க்கறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நெறைய பேரு நெறைய விதமான தரிசனங்கள்ல போயிருக்கலாம். ரூ. 1000 தரிசனம், ரூ. 500, ரூ. 100, ரூ. 50 ஃப்ரீ தரிசனம்னா நம்ம கால் கடுக்க எவ்வளோ நேரம் வேணாலும் நின்னு தான் ஆகணும். அந்த மாதிரியான பலவிதமான தரிசனங்கள பெரிய பெரிய கோயில்கள்ல நீங்க போய் பார்த்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது கடவுள பார்க்கணுன்னா கூட காசு முக்கியன்ற மாரி தோணுதுங்களே அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். உண்மை என்னன்னாங்க, அவங்க பணம் குடுத்து போறவங்க அந்த சிலை கிட்ட தான் நெருங்க முடியும். நீங்க அதீத அன்பு கொண்டு அந்த தெய்வத்து மேல அதீத ஈடுபாட்டோட நீங்க ஃப்ரீ தரிசனத்தில நின்னுட்டு இருந்தா கூட, தெய்வம் உங்கள நாடி வரும். சரிங்களா? பணம் காசால கடவுள அடையவே முடியாது என்னைய பொறுத்தவரைக்கும். அ அவங்க அந்த சிலை கிட்ட தான் நெருங்கலாம். ஆனா அந்த தெய்வத்தோட பார்வை, அந்த தெய்வத்தோட அருள்ன்றது உங்கள நோக்கி தான் இருக்கும். எவ்வளவு ஈடுபாடு கொண்டு அந்த தெய்வத்த வணங்குறீங்களோ, நீங்க எவ்வளவு தூரத்தில இருந்தாலும் அந்த இடத்துக்கு அந்த தெய்வம் வருன்றது தான் உண்மைங்க. நான் சொல்றதுல மாற்று கருத்து இருக்கிறவங்க நீங்க கமெண்ட்ல கூட சொல்லுங்க. ஏன்னா, இப்ப மலையனூர் அங்காளம்மன் கூட ஊஞ்சல் மேடை பக்கத்திலேயே பெரிய பெரிய விஐபிகள் தான் போவாங்க. மீனவ சமுதாய மக்கள் தான் போவாங்க. நம்மளாலாம் கிட்ட போக முடியாது. தூரத்துலேருந்து தான் அந்த அம்மாவ வணங்குறோம். கண்டிப்பா அந்த அம்மா ஏதோ ஒரு மூலையில ஒரு அழுகுரலோட பல கஷ்டங்கள சொல்லிட்டு நிக்கிற ஒரு பெண்மணியோ, ஆணோ யாராக இருந்தாலும் சரி, தூரத்தில கற்பூரத்த ஏத்தி நின்னா கூட அந்த எல்லையில அந்த அம்மா எங்க வேணாலும் வருவா. எங்க நீங்க அது கற்பூர தீபம் ஏந்தி அந்த அம்மா உங்க கஷ்டத்த சொல்லி நிக்கிறீங்களோ, அந்த இடத்துக்கு அந்த அம்மா வருவான்றது தான் நிதர்சனமான உண்ம. தெய்வத்து செல பக்கம், தெய்வத்துக்கிட்ட தான் அவங்க போக முடியும். தெய்வம் வந்து யார் அதிக அன்பு கொண்டு வணங்குறாங்களோ, அவங்க கிட்ட தெய்வம் வரும். சரிங்களா? அதனால நீங்க வந்து எவ்வளோ தூரத்தில வணங்கணும், நான் வந்து ஃப்ரீ தரிசனத்தில வணங்குனேங்க. நான் தூரத்துலருந்து தான் சாமிய பார்த்தேன். அதனால சாமியோட அருள் எனக்கு கிடைக்குமோ, கிடைக்காதோ, அப்படிலாம் ஒருபோதும் நினைக்காதீங்க. எவ்வளவு கிட்ட, எவ்வளவு தூரன்றது கிடையாதுங்க. எவ்வளவு நீங்க அந்த தெய்வத்து மேல ஈடுபாடு வச்சு வணங்குறீங்க, அன்பு கொண்டு வணங்குறீங்க, ஈடுபாட்டோட வணங்குறீங்கன்றது தான் முக்கியமே ஒழிய, எவ்வளோ கிட்ட பார்த்தீங்க சாமியன்றது முக்கியமே கிடையாது. நீங்க தான் போய் கிட்ட பணம் குடுத்து 1000, 2000 குடுத்து கிட்ட பார்த்துட்டு வரலாம். ஆனா, ஏதோ ஒரு கடைக்கோடியில காசு இல்லாத ஒருத்தவன் தூரத்துலேருந்து முருகான்றானோ, இல்ல அங்காளம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூரத்தில நின்னு வணங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து தெய்வம் நாடி போகும். அதே நேரத்தில அவங்களுடைய தெய்வத்தோட பார்வை வந்து அந்த ஏழை மேல தான் படும். சரிங்களா? அதனால காசு பணத்த கொண்டு கடவுளோட அருள பெற முடியாது. கடவுள் அந்த சிலை கிட்ட வேணா போலாம். சரிங்களா? நான் சொல்றதுல எதனா மாற்று கருத்து இருக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னது சரியா?